அரியலூரில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 51 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 26 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 10,141 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 456 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 27 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 11,721 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. மொத்தமாக சொன்னா 173 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பில் அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை அரசு பெருவிழாவா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் அரிமா மாண்புமிகு எஸ். சிவசங்கர் அவர்களுக்கும், பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சியர்களுக்கும், அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த விழாவுக்காக மட்டுமல்ல, இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள். 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பதவியேற்றேன். பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியா உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்ப வரைக்கும் 575 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வர்றவதான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்கள்ல சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும் போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடிய சந்திச்சாங்க. போதுமான பேருந்துகள் இல்லாம கூட்டமா பேருந்துகள்ல இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. சமீபத்தில் தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து மக்கள் அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்பினப்போ கடைசி பேருந்தும் கிளம்பின பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்பேன்னு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள். எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு. ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்ரமணியம் அவருடைய மகன். என்னால வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற திட்டங்களை கொடுத்தவரும் அவர்தான். கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு புகழ் சேர்க்கிற வகையில ஆடி திருவாதிரை தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிச்சோம்.
கங்கைகொண்ட சோழபுரத்தில் புது அருங்காட்சியகம், இன்று அடிக்கலாற்றில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் காலனி உற்பத்தி தொழிற்சாலை, சுமார் 15,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் இந்த தொழிற்சாலை மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஜெயங்கொண்டத்தோட பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும். இந்த இடத்துக்கு அருகே விளிம்பு நிலையில வசித்து வரக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு 3.52 ஹெக்டேர் நிலத்துல இலவசமா வீட்டுமனை பட்டா வழங்கப்பட இருக்கு. 61 பழங்குடியின குடும்பங்களுக்கு வீடு கட்ட தலா 5,07,000 ரூபாய் வீதம் 3,09,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பழங்குடியின நலத்துறை மூலமா ஆணையிடப்பட்டிருக்கு. ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்துகிற பணிகள் நடைபெற்று தற்சமய கட்டுமான பணிகள் முடிவுற்றிருக்கு. அது மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி அனல்மின் உற்பத்தி திட்டத்துக்காக 2005ஆம் ஆண்டு வரைக்கும் 133 கிராமங்கள்ல 8,373 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்த சாத்தியமில்லைன்னு முடிவாகியும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பிரச்சனையாக இது இருந்துச்சு. இந்த பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததுமே அரசு கையகப்படுத்திய நிலங்களை முன்னாடி கொடுத்த இழப்பீட்டு தொகையை திரும்ப வாங்காம உரிய நில உரிமையாளர் ஒப்படைக்கணும்னு 2022 ஆணையை நான் பிறப்பிச்சேன். இதுவரைக்கும் 6,808 ஏக்கர் நிலங்கள் திரும்ப ஒப்படைப்பதற்கான உறுதிமொழிகள் பெறப்பட்டு 5,656 ஏக்கர் நிலங்களுக்கு பட்டாவும் கொடுத்திருக்கிறோம். மீதமுள்ள நில உரிமையாளர்களுக்கு பட்டா மாற்றம் செய்ய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் விரைவில் முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமா பெரம்பலூர் மாவட்டத்தில் எறையூர்ல 243 ஏக்கர் பரப்பளவில் சிப்கா தொழிற்பூங்கா அமைக்கப்படவிருக்கு. 30,000 பேருக்கு அதனால் வேலை வாய்ப்பு அளிக்கிற கோத்தாரி பீனிக்ஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலையை நானே அடிக்கல் நாட்டி சரியா ஒரே வருஷத்தில் முடிச்சு அந்த தொழிற்சாலையை நானே திறந்து வச்சேன். இது எவ்வளவு பெரிய சாதனை! அது மட்டுமல்ல, குன்னமட்டத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் சிப்கா தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். எறையூர் சிப்கா பாடலூர் தொழிற்பூங்காவுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க 345 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உலகத்திலேயே அரிதான பாழ்நிலங்கள் காணப்படக்கூடிய பகுதியா பெரம்பலூர் காரைக்குளக்கா நத்தம் பகுதி இருக்கு. அங்க 411 ஏக்கர் பரப்பளவுக்கு புதைப்படிம பூங்கா அமைக்க கம்பி வேலை அமைக்கப்பட்டிருக்கு. கவுல்பாளையம் ஊராட்சியில் இலங்கை தமிழர்களுக்காக 72 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஊரக பகுதியில் 12 பாலங்கள் கட்டுற பணிக்கு நிதி ஒதுக்கி 8 பாலங்களை திறந்து வச்சிட்டோம். நெடுஞ்சாலை பகுதியில் 34 பாலங்களை கட்டி திறக்கப்பட இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்களை தீட்டி தந்த என்பதால்தான் உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் பல திட்டங்களை தீட்டி தர நினைக்கிறதாலதான் உங்களை பார்க்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கருடைய கோரிக்கைகளை ஏற்று முக்கியமான திட்டங்கள் சிலவற்றை இப்போ இந்த மேடையில் அறிவிக்க இருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதியனூர் கூட்டு குடிநீர் திட்டம், வெற்றியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் நகரங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் 3 கோடி 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது மேம்படுத்தப்படும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த 645 கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 42 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்திற்கு
4,30,00,000 செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துணை சுகாதார நிலையங்கள்ல வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய 35 துணை சுகாதார நிலையங்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் 3,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர் ஜமீன் பேரையூர் சாலையில் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. இவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 24 கோடி ரூபாய் செலவில் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்டம் பாலம் அமைக்கப்படும். வெங்காய உற்பத்தியில முன்னிலை இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர கல்வி பயிற்சிகள் வழங்குகிற அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி பெரம்பலூர்ல வாடகை கட்டடத்தில் இயங்கி வருது. இந்த பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் 56 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை மற்றும் விடுதி கட்டடங்கள் கட்டப்படும். அரியலூரில் 3 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அரியலூரில் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். அதேபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 15 கோடியில் கட்டடம் கட்டப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அரியலூரில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.